அண்ணி வாங்க, யோசிக்காதீங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? அப்பாடா, என் மருமகளுக்கு இப்பயாவது என்ன விசாரிக்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. இந்த புளியோதரை கொண்டு போய் வைமா. இந்தா எல்லாருக்கும் வை. அண்ணே, கொஞ்ச நேரம் யாரும் கிச்சனுக்கு போக வேண்டாம். நான் சொல்லும்போது போனா போதும். அக்கா, என்ன போற போக்க பார்த்தா உங்க நாத்தனார் உங்களையே கிச்சனுக்குள்ள விட மாட்டா போல. ஜெயந்தி, அவ எனக்கு மட்டும் தான் நாத்தனாரா, உனக்கு இல்லையா? அதுக்கு இல்லக்கா, கிச்சன் உங்க ராஜ்யம், அதுலயே கை வச்சுட்டா. அதான் சொன்னேன். பாத்தீங்களா லீலாவ, என் உயிரை வாங்கறதுக்குன்னு இதெல்லாம் பண்றான். ஏய் ஏய், வாடிங்க. மா, நான் தான் வேலையா இருக்கேன்ல, அப்புறமா வரேன். பாத்தீங்களா இவள, சும்மா நின்னு சாப்பிடறத வேடிக்கை பார்த்துட்டு வேலையா இருக்கலாம். வேலையா வரட்டும், வச்சுக்கிறேன். வந்த ஒரே நாள்ல எல்லாரும் அந்த கல்யாணி பக்கம் டைவ் அடிச்சிட்டாங்க. ஆமாக்கா. Mom, what's happening here? Nonsense. பார்த்தா தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாம், எனக்கு பசிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, கண்ணு தெரியல. அப்புறமா உட்காந்து சாப்பிடலாம். இந்த சாப்பாடா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு டிஃபன் தான் வேணும். அதெல்லாம் இன்னைக்கு கிடையாதுமா. இந்த ஊர்ல மார்னிங் டிஃபனே கேவலமா இருக்கும். இதுல காலையிலேயே சாப்பாடா? சான்ஸே இல்ல. மாம், எனக்கு சாண்ட்விச் வேணும். அப்படி இல்லன்னா இட்லி இருந்தா தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, அத்தை உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு காலையில யாரும் எதுவும் சமைக்க வேணாம். அன்னதானத்துக்கு சமைச்ச சாப்பாடே இன்னும் இருக்கு. எல்லாரும் அதையே சாப்பிடலாம். நீங்க யாரு என் விஷயத்துல தலையிட? உனக்கு மரியாதை தெரியாதாமா? இது எங்க வீடு, நீ கெஸ்ட். முதல்ல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோ. ஆமா, இதெல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? பாருங்கம்மா, அவங்க அன்னதானம் பண்ணட்டும் இல்ல பண்ணாம போட்டும், அதையே எங்க பண்றாங்க? இது என்ன கேள்வி சூர்யா? இது கல்யாணி அம்மாவோட அம்மா வீடு. அவங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. போலீஸ் சொன்னதெல்லாம் மறந்துருச்சா? அது எப்படிமா மறக்கும்? அதெல்லாம் சாருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குமா. அவரோட கோவமே அவரோட வாழை ஆளை நீங்க திட்டிட்டீங்கல்ல, மேடம் போய் சார் கிட்ட வத்தி வச்சிருப்பாங்க. உடனே சார் கோவப்பட்டு நம்ம கிட்ட கேக்குறதுக்கு வந்துட்டாரு. மேடம் ஏதாவது சொன்னா சாரால தாங்கிக்க முடியாது. இப்ப நீங்க சாரி சொல்லிட்டா இவரு சைலண்டா போயிடுவாரு. சாரி சொல்ற அளவுக்கு நான் என்னமா அப்படி தப்பு பண்ணேன்? மரியாதையா நடந்துக்கோமான்னு சொன்னேன். முதல்ல எப்படி பேசணும்னு நீங்க கத்துக்கோங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சாமான்யாவுக்கு பிடிக்காததை சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் ஏண்டா ஒருவேளை சோறு திங்கிறதுக்கு ஏண்டா மாநாடு போட்டுறீங்க?
இங்க பாரு சாம், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நேத்து வந்தவங்க, அவங்க யாருன்னு கூட உனக்கு தெரியாது. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிற? அந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. அவங்களால இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? என்னாச்சு சூர்யா உங்களுக்கு? வர வர சாமானியா கூட சேர்ந்து உங்க பிரெயின் மழுங்கிடுச்சா? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. சாரி சாரி, இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடாது இல்ல. எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையே. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ சாம். அவங்களால என் தாத்தா செத்துருக்காங்க. இந்த சூரியவம்ச குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் போச்சு. அதனால அண்ணம்மாவுக்கு அவங்கள பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதத நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். அண்ணம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு செத்து 23 வருஷம் ஆச்சு. அண்ணம்மா இல்லாதது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இப்ப புதுசா வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணம்மா வந்தா கண்டிப்பா அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே அண்ணம்மா முன்னாடி பேச மாட்டாங்க. அப்ப நீ வருத்தப்படுவ. சூர்யா, தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள 23 வருஷமா ஒதுக்கி வச்சிட்டீங்க. இப்போ திரும்ப வந்திருக்காங்க. அவங்களுக்கான உரிமையை அவங்க கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கேக்குறது நியாயம் தானே? இது அவங்க அம்மா வீடு தானே? நான் சொல்றது உனக்கு புரியல சாம். என்ன கேட்டா நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறன்னு தோணுது. அத நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் இதுல தலையிட்டா உங்களுக்கு என்ன? சாம், என்ன பிடிக்கலங்கிறதுக்காக தேவையில்லாம நீ வெளியாளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. சொந்த அத்தையே வெளியாளுனா அப்ப சம்பந்தமே இல்லாத நான் யாரு? நானும் வெளியாளு தானே. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே இப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. அவங்க கூட சேர்ந்து நீயும் பின்னாடி ஃபீல் பண்ணுவ. ஆல்ரெடி நிறைய ஃபீல் பண்ணிட்டேன். இனிமே என்ன வந்தாலும் அவங்க கூட தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். டேய், பெரியண்ணே, உங்க சமையல் சூப்பரா இருந்துச்சு. அப்ப எப்படி இருந்துச்சோ இன்னும் அதே டேஸ்ட்லயே இருக்கு. என்னக்கா, நாத்தனார் உங்களை பயங்கரமா காக்கா பிடிக்கிற போல இருக்கு. என்னமா கதை அளக்குறா பாத்தீங்களா? உங்க சமையல் டேஸ்ட் அப்படியே இருக்குங்கறா. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லையா? உஷாரா இருந்துக்கோங்கக்கா. அவ என்ன மட்டும் மக்காக்க பிடிக்கிறா, ஒவ்வொருத்தவங்களுக்கா வலை வீசுறா. யார் மாட்டுறாங்களோ அவங்கள அவ பக்கம் இழுத்துக்கிறா. அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஆட போங்கக்கா, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. நாளைக்கு அன்னதானத்துல என்னமா போட போற? சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல் இதெல்லாம் வச்சிரலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, வடையும் பாயசமும் செய்யுமா. வரவங்க வயிறார சாப்பிட்டு போவாங்கல்ல. பண்ணலாம்னா, ஆனா அது செய்யறதுக்கு ஆள் வேணுமே. அதுக்கு நீ மட்டும் ஏமா தனியா கஷ்டப்படணும்? 2 அண்ணிங்களும் சும்மா தானே இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்க. அப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? டேய் சங்கரா, நீ பண்றதெல்லாம் அந்த தெய்வத்துக்கே அடுக்காதுடா. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு கேக்குறான் பாரு ஒரு கேள்வி. டேய், இந்த வீட்லயே உன்னை போல அயோக்கிய எவனுமே இல்லடா, முட்டா பையன். அப்புறமா கல்யாணி, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏன் சம்பந்தமா போட போறீங்க? ஏன் சம்மதம் போட்டா என்ன தப்பு? பையனா பொண்ணாமா? பொண்ணுன்னு. அப்புறம் என்ன கல்யாணி, என் பையனுக்கும் பொண்ணை கொடுத்துரு. அதுக்கு என்னண்ணே, தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் என்னம்மா, இனிமே நம்ம 2 பேரும் சம்மந்தி தானே? ஆமாண்ணே, சம்மந்திதான்.
ஆண்டி என்ன பேசிக்கிறாங்க இவங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கறாங்கல்ல, அதான் தமாஷா பேசிக்கிறாங்க. நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. யார் ஜெயந்தி தமாசா பேசுறா? நான் நிஜமா தான் சொல்றேன். இத பாருமா, இவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பவே போய் நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன். இங்கேயே நம்ம மாத்திப்போம். அண்ணே, வெத்தலை பாக்கலாம் எதுக்குண்ணே? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன், நம்ம இங்கேயே மாத்திப்போம். ஏங்க சரி. டேய் சங்கரா, நீ மட்டும் ஜெயந்தி கையில தனியா மாட்டின, ஓ வாய் வெத்தலை பாக்க போட்டுக்கண்டா. முட்டா பையன் பேசுறான் பாரு பேச்சு. மாத்துவீங்க. என் பையனுக்கும் இதோ இங்க நிக்கிறாளே என் ஃப்ரெண்டோட பொண்ணு சாமான்யா, இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி தாலி கட்டுற வரைக்கும் போயாச்சு. உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக கொண்டதையும் பேசாதீங்க. உன் வாயை மூடு ஜெயந்தி. என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு, அதை மறந்துடாதீங்க. எல்லா நேரத்திலையும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாதுமா. இதுக்கு உங்க புள்ள ஒத்துக்க மாட்டாரு. அவங்கிட்ட எப்படி பேசி சம்மந்தம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. அதனாலதான் உங்க எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்றேன், நானும் என் தங்கச்சி கல்யாணியும் தான் சம்மந்தி ஆக போறோம். இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்ன நடக்குது? என்ன ஆண்டி, அங்கிள் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, அவர் அப்படித்தான் பேசிட்டே இருப்பாரு. இத பாரு, என் பையன் சூர்யா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் வாக்கு கொடுத்தானா தவறவே மாட்டாமா. நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. போங்க போமா போ, நான் பாத்துக்கிறேன். கடவுளே. சூர்யா கல்யாணி பொண்ண கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அந்த சாமானியாவ கல்யாணம் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன? ஏன் பையன் சந்துருக்கும் சமந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ வெட்ட பாடுறா. அடி பாவிகளா, ஒரு பொண்ணுக்காக மாத்தி மாத்தி ஆளுக்கு காலை வாடுறீங்களே. இது என்ன சூரிய வம்சம் குடும்பமா இல்ல சூனிய வைக்கிற குடும்பமா? கேவலம். நாராயணா, 7 கழுத வயசாயிடுச்சு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஸ்கூல் பசங்க மாதிரி போன தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற. நான் ஒண்ணு தொலைக்கலடா, திருடிட்டு போயிட்டானுங்க. 2 ஒண்ணு. டேய் எப்படா 2 ஒண்ணாகும்? டேய், ஒரு பொருளை தொலைக்கிறதுங்கிறது நாம கவனக்குறைவா இருக்கிற நேரத்துல நமக்கே தெரியாம நாம அந்த பொருளை தவற விடுறது. ஆனா திருட்டு போறதுங்கிறது நாம கவனக்குறைவா இருக்கிற நேரத்துல நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு பரதேசி பைய அந்த பொருளை ஆட்டையை போட்டுக்கிட்டு போறது. திருட்டு வேற, தொலைக்கிறது வேறடா. தொலைஞ்சு போன பொருளை தொலைஞ்ச இடத்துலதான் தேடணும், கிடைச்சிடும். ஆனா திருட்டு போன பொருள் போது, நிறுத்து. உன் விளக்க வெங்காயம் எனக்கு வேணாம். நீ தொலைச்சியோ இல்ல திருடுனாங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எங்க லேப்டாப் இப்போ உன் கையில இல்ல. என்னது, உங்க லேப்டாப்பா? பின்ன உன்னோடதா? ஆமாடா. நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியா? இல்ல. அப்ப லேப்டாப் எங்களுதுதான். டேய், நானே இது இன்னொரு இடத்துல இருந்து ஆட்டையை போட்டதுடா. அப்போ உன் லேப்டாப் மாதிரி சீன்லாம் போட்டா? டேய், நான் ஆட்டையை போட்டா அது ஏன் லேப்டாப் வந்துட்டு தானடா? சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. இந்த பாரு, உன் கதை எனக்கு தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 60,000 ரூபாய் பணத்தை கொடுத்துரு. 60,000? என்னையா சும்மா சும்மா 60,000 வாய பழக்கிற? நாங்க கேட்டப்பவே கொடுத்திருந்தா 40,000 தான். பணம் தரேன்னு சொல்லி எங்களை அலக்கழிக்கிறீல்ல, அதனால 60,000 தான். கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? என்னடா மறந்துட்டியா?
வீடியோவை வீட்டுல போட்டு காட்டிடுவேன். வீட்டுல தான் போட்டு காட்டு, இல்ல வீதியில தான் போட்டு காட்டு, இல்ல ஏதாவது ஒரு சேனலுக்கு பணம் கட்டி டெலிகாஸ்டே பண்ணு. எப்படி சமாளிக்கிறேன்னு ஐயாவுக்கு தெரியும்டா. ஏண்டா முதல்ல 20,000, அப்புறம் 40,000, இப்ப 60,000 வந்து நிக்கிறியா? முதல்ல 20,000க்கே எனக்கு வழி இல்ல, இப்ப 60,000க்கு நான் எங்கடா போறது? சல்லி காசு கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க போ. என்னடா ஜெகன்மோகினி ஜெயமாலினி பாக்குற மாதிரி பாக்குற? ஒண்ணு இல்ல, நீ பணத்துக்காக எங்கேயும் அலைய வேண்டாம். அப்பா ரொம்ப நன்றிடா. சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப நன்றிடா. நான் கிளம்புறேன். என்னடா நீ கூட வர? நீ எங்க போற? நீ தான் பணம் வேணாம் போன்னு சொன்னேடா. நான் எப்ப போய் சொன்னேன்? என்னடா லூசு பையல இப்பதானடா சொன்ன? உனக்கு என்ன காது டமாராயிடுச்சா? பணத்துக்காக அலைய வேண்டாம்னு சொன்னேன், பணம் வேணாம்னு சொல்லலையே. என்ன குழப்பறான்? உனக்கு உங்க வீட்டு மேல இருக்கிற பயம் போயிருச்சு. இனி இந்த வீடியோவால எந்த யூஸும் இல்ல. அதனால உன்னை ஒரு இடத்துக்கு சம்பாதிக்க அனுப்ப போறேன். நீ எனக்கு தர வேண்டிய 60,000 பணத்தை சம்பாதிச்சு கொடுத்து போ. ஏண்டா நீ என்ன ரூல்ஸாடா? வேலைக்கு போனா வேர்க்கணும் தான் இவ்வளவு நாள வேலைக்கே போகாம உட்கார்ந்தே சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன வேலைக்கு அனுப்பி 60,000 லூசு பையடா நீ. ஆமா என்ன எங்க வேலைக்கு அனுப்ப போற? சொல்றேன் வாடா. ஏய் இந்த புள்ளைய பார்சல் பண்ணிட்டு வாங்கடா. சரிண்ணா. பார்சலா? ஏய் இல்ல சார், இன்னொரு 3 டேஸ்க்கு அப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாம். இல்ல சார், நான் சொல்றேன்ல, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நோ. கேள பேசுங்கக்கா. நீ கேள. கேட்கணும் நீங்களே கேளுங்க. சார் என்ன சார் இது? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. ஓகே வைங்க. கேளுங்கக்கா. என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சூர்யா. சந்துருவ 2 நாளா ஆளை காணோம். கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. எங்க போனாலும் அவன் சொல்லிட்டு தான் போவான். அப்படி இல்லனாலும் போன் பண்ணியாவது சொல்லிடுவான். இப்படி ஒரு நாள் பூரா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. உன்கிட்ட ஏதாவது சொன்னானா இல்லையா? உன் பெரியப்பாவை கேட்டேன், எனக்கு தெரியல. சூர்யாவை கேளு, ஆபீஸ் விஷயமா வெளியூருக்கு அனுப்பியிருக்கானான்னு தெரியலன்னு சொன்னாரு. அதான் நீ ஏதாவது சந்துருவ வெளியில அனுப்பியிருக்கியாப்பா? ஆமா பெரியமா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல நடக்கிற பிரச்சனையில மறந்துட்டேன். ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண ஏற்காடு போயிருக்கான். வரதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் பெரியமா. எனக்கு மெசேஜ் பண்ணா. அங்க டவர் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவன் கால் பண்ணல. திரும்ப மெசேஜ் பண்ணாவோ கால் பண்ணாவோ உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே சூர்யா, நீ சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அவன் டவர் கிடைக்கும் போது நம்ம கிட்ட பேசட்டும். ஓகே பெரியமா. சூர்யா. என்னம்மா? ஓ அத்தை. மா, அந்த பொம்பளையை அத்தனை சொல்லாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். சாரிப்பா, நான் எந்த நோக்கத்திலயும் சொல்லல, வாய் தவறி வந்துருச்சு. சரிமா சொல்லுங்க. டேய், இங்க வர வர இந்த கல்யாணி தொல்லை தாங்க முடியலடா. வந்த நாள்ல இருந்து வீட்டை 2 ஆக்கிட்டான். காலையில எங்க யாரையும் தூங்க விடுறதே இல்ல. டெய்லி அன்னதானம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காடா. கேட்டா நான் இந்த வீட்டு பொண்ணு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசி எல்லார் வாயையும் அடைச்சிடுறா. அதோட விட்டா பரவாயில்ல சூர்யா, அந்த கல்யாணியும் உங்க அப்பாவும் சம்மந்தியாக போறோம்னு வேற பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க சொன்னா நடந்துருமா? இந்த வீட்ல எது நடக்கணும் நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அண்ணம்மா. அந்த கல்யாணியோட கனவெல்லாம் பலிக்காதுமா. அண்ணம்மா இல்லங்கிறதுக்காக ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அண்ணம்மா இந்த வீட்ல இருந்திருந்தா அந்த கல்யாணோட நிழல் கூட இந்த வீட்ல பட்டிருக்காது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சீக்கிரமா எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன்.